ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு தன்னோட பையனை பார்க்குறதுக்காக தினமும் தன் பையன் இருக்கிற வீட்டுக்கு ஆவியை வந்துட்டு போயிருக்காங்க. அந்த பையன் சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த வீடியோ எனக்கு வச்சுட்ருக்கான். அந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அம்மா எப்படி இறந்தாங்க, இந்த வீடியோ இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறேன். இது ஒரு உண்மை கதை, கவனமாக கேளுங்க. எனக்கு இந்த கதையை அனுப்புனவர் நாகராஜ். இவர் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாழ்ந்து வர்றாரு. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா 2023 நடக்குது. இவர் பேச்சுலராக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்து வர்றாரு. ஒரு நாள் ஈவினிங் அவர் வீட்டில் இருக்கும்போது டோர் பெல் அடிக்குது. அவர் திறந்து பார்த்தா வெளியில் ஒரு டெலிவரி பை, அந்த ஃபுட் கொடுப்பான்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டெலிவரி பை இருந்திருக்காரு. அவர் ஒரு ஃபுட்டை இவர்கிட்ட கொடுத்துட்டு கம்முன்னு போயிட்டாரு. பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இந்த அட்ரஸும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு அவனை அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த டெலிவரி பையன் வந்து இவர்கிட்ட பார்சலை கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பார்சலை திறந்து பார்த்தா லெமன் சாப்பாடு மட்டும் இருந்திருக்கு. பில்லு, கடையோட அட்ரஸ் எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே அந்த லெமன் சாப்பாடு மட்டும் இருந்திருக்கு. அந்த ஃபுட்டு மேலேயே இந்த ஃப்ளாட்டோட அட்ரஸ், அப்பார்ட்மெண்ட்டோட நம்பரு எல்லாமே சரியாக இருந்திருக்கு. ஆனால் யாரும் ஆர்டர் போட்டாங்க, எதுக்கு நமக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாங்கன்னு அவர் முழிச்சிட்டு இருந்தார். அடுத்த வாரம் திரும்பியும் ஒரு பார்சல் வருது. எப்போனா மிட் நைட்டு 12:40 மணிக்கு அவருக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை அவர் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தயிர் சாப்பாடு இருந்திருக்கு. ஸோ முன்ன ஒரு பார்சல் கொண்டு வர பார்த்தீங்கன்னா அவரிடம் திரும்பவும் இதே பார்சலை கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருக்குது. யார் நமக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் ஆர்டர் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த ஃபுட் ஆப்ஸில் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் திறந்து பார்க்குறாரு. உள்ளே எதுவுமே ஃபுட்டு ஆர்டர் போட்ட மாதிரியும் எதுவும் காணோம். பேமெண்ட் பண்ண மாதிரியும் எந்த ஹிஸ்ட்ரியும் எதுவுமே காணோம். அப்போ தான் புரிஞ்சது நம்ம ஆர்டர் போடல, வேறு எதுவும் நடந்துட்டுருக்குன்னு. அப்போ அந்த டெலிவரி பாய் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு இந்த ஆர்டர் யார் போட்டாங்க, யார் கொடுக்க சொன்னாங்க, யார் உங்களுக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி விவரம்லாம் கேட்குறான். அப்போ அதுக்கு இந்த டெலிவரி பாய் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு தான் பேசுகிறாங்க, வயசான பொண்ணு மாதிரி. அவங்க இந்த அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துல போய் ஃபுட்டை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா அவர் குழம்பி போய் அந்த இடத்துல நிற்கும் போது டெலிவரி பாய் அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி வீக்லி ஒரு பார்சல் இல்லை 2 பார்சல் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இந்த மாதிரி அந்த வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்சல் அவருக்கு வீக்லி ஒரு 2 to 3 பார்சல் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் இரவு அந்த பார்சலை வாங்கி அவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. சாப்பிடவே இல்லை. ஸோ மறுநாள் எடுத்துக்கலான்னு மறுநாள் காலையில் அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும்போது அப்படி பயங்கரமான ஒரு நாத்தம். ஸோ அது ஒரு சாப்பாடு மாதிரியே இல்லை, அவ்வளோ நாத்தம் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா கீழே போய் வாட்ச்மேன் கிட்ட இந்த மாதிரி சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அந்த டெலிவரி பாய் வந்து டெலிவரி கொடுத்தான்ல, அவன் லிஃப்ட்டில் ஏறும்போது இறங்கும் போதும் அவன் பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுருக்கா. அதாவது ஒரு வயசான ஒரு பொண்ணு மாதிரி யாரும் நின்றுருக்காங்க. அந்த டெலிவரி பாய் அதை பார்க்காமலே அது கடந்து போயிருக்கான். சொல்லப்போனால் அவனோட கண்களுக்கு அந்த பெண் தெரியவே இல்லை. அந்த உண்மையான பேய் வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தினைக்குமே இரவு அந்த பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதேமாரி ஒரு நாள் இரவு வருது பார்சல். அந்த பார்சலை வாங்காமல் அந்த டெலிவரி பாய் அங்கேயே நிற்க வச்சுட்டு குடுகுடுன்னு கீழே ஓடி போய் அந்த பைக்கு, அந்த டெலிவரி பாய் வந்தாலும் பைக்கு, பேக் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். எல்லாமே ப்ளைனாக பிளாக்காக இருந்திருக்கு. நம்பர் கிடையாது, அந்த மேலே கிடையாது, என்ன கம்பெனி எதுவுமே கிடையாது. மறுபடியும் மேலே வந்து பார்த்தா அந்த டெலிவரி பாய் அங்கே காணும். சில நாட்கள் கழித்து அவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீவர் வருது. அவர் ஆஃபீஸுக்கும் போகலை. ஸோ ரொம்ப வீட்டிலே இருந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா டோர் பெல் அடிக்குது. டோர் பெல் அடித்து வெளியில் போய் பார்த்தா அந்த பார்சல் கொடுக்குறவங்க தான் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னா நிறைய டைம் வந்துட்டு இருக்கலாம், எதிர்பார்த்தாரு. பட் வந்து யாருமே இல்லை. மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ளே போய் படுக்கும்பொழுது அவரோட டைனிங் டேபிளில் பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலில் தக்காளி சாப்பாடு வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பிடாமல் தூங்காத, சாப்பிட்டுட்டு தூங்க அப்படின்னு யாரும் எழுதின மாதிரி இருந்திருக்கு. அந்த ஹேண்ட் ரைட்டிங் முழுக்க அவங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க அம்மா இறந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஃபீவர்லாம் முடிஞ்சு ஒரு நாள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே அந்த வாட்ச்மேனுக்கிட்ட இந்த நாகராஜ் பேச்சு கொடுத்துக்காரு. அப்போ தான் அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்கான், நீங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த வயசான அம்மா பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு 3 வேளைக்குமே விதவிதமான சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. ஸோ அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவானா, அவ்வளோ சாப்பிட அவனுக்கு பிடிக்குமாம்மா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கிச்சன்லேயே ஹார்ட் அட்டாக்லேயே இறந்து போயிட்டாங்களாமா. அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு முடிச்சிட்டாங்க. அந்த பையனை அப்பார்ட்மெண்ட் விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குடி வந்தீங்க அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்கான். இதை கேட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டான். அவன் போகும்பொழுது அந்த வாட்ச்மேனு கிட்ட அந்த அம்மாவோட பேர் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த வாட்ச்மேன் அந்த அம்மாவோட பேர் சொல்லும் போது இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான், ரொம்பவே பயந்து போயிட்டான். காரணம், அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா இறந்தாங்க பார்த்தீங்கன்னா, நாகராஜ் அவங்க அம்மா, அந்த பேரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க இறந்து போனாங்கள்ல, அவங்க பேரும் ஒரே பேர் தான். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேயும் ஏதாவது பேய் சம்பவங்கள் நடந்திருந்தால் மேலே தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் மெசேஜாவோ சென்ட் பண்ணுங்கள். நான் அதை ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி இங்கே வீடியோ போடுறேன். அது வரைக்கும் பாய்.